ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. நாம் இன்னைக்கு பாருங்க, இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு எப்படிப்பட்டது அமைய போகுது அப்படிங்கிறதையும் புத்தாண்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் நாம இப்ப இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் ஒரு கொஞ்சம் காலகட்டம் தான் இருக்கு. வரக்கூடிய மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு, அதாவது 2026 பிறக்க போகுது. இந்த புத்தாண்டுல பாருங்க, பல முக்கிய கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. அந்த வகையில இந்த ஆண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் முழுமையான ஒரு விஷயத்தையுமே நாம் இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த காலத்துல நிறைய இன்னல்களையும் நிறைய பிரச்சனைகளையுமே சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி அன்பர்கள், நீங்க பாருங்க, சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. நீங்க வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்வதால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்தடையும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட காலையுடைய இடைவெளியில் பாருங்க, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம். இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது எப்பொழுது ஏற்படுதோ அப்போது எல்லாமே 12 ராசிக்குமே அதோட தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் இதனால் பெற முடியும். வரக்கூடிய 2026 புத்தாண்டில் ஏற்படக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்குது. சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ பாருங்க, பெரும்பாலுமே கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது 2026 நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பாருங்க, ஏற்கனவே மீன வீட்டில் தான் இருக்காரு. இவர் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகுகேது பயிற்சி, இது எல்லாமே நடக்க போகுது. இந்த 2 முக்கிய கிரக பயிற்சிகளுமே ரொம்பவுமே நல்ல ஒரு தாக்கத்தை அனைத்து ராசிக்குமே ஏற்படுத்தும். குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடக ராசிக்கு வராரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசியில் அதிசாரத்தில் பயிற்சி செய்கிறாரு. இந்த பயிற்சிகளும் இந்த மாற்றங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னா, சிம்மராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே தங்களோட நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் அதிக அளவு பயணம் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கும். ஆளுமை திறன் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். உங்களை சுற்றி எப்போவுமே நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏழைகளுக்கு உதவுறது, தாராள மனப்பான்மை, இதெல்லாம் ஒரு சிறப்பான குணம் உங்ககிட்ட. அதே போல் எப்பொழுதுமே இந்த சூரியன் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால சூரிய பகவானை போலவே தலைமைத்துவம் தாங்கக்கூடியவங்கள நீங்கள் இருப்பீங்க. உங்களோட சொல் செயல் எல்லாமே பிரகாசமாக இருக்கும். உங்கள் ராசியின் அதிபதி ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜபோகத்தோடு வாழணும் அப்படின்னு விரும்புவீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா யாருக்காகவும் எப்பேற்பட்டவங்களுக்காகவும் அந்த முடிவுலேருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. நீங்கள் சொன்ன சொல் பிரம்மனால் கூட மாற்றி எழுத முடியாது. ஒற்றுமை உணர்வு அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை ரொம்பவுமே சிறப்பான தன்மை அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இது ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால வலிமையும் அதிகாரமும் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். தந்தையோட தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி. பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், உங்கள் குலத்தொழிலை ரொம்பவுமே பிடிச்சு செய்வீங்க. ஆனால் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், செய்கிற வேலை இன்னொன்று தான் இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பாருங்கள், நீங்கள் 2026 அமோகமான சில முன்னேற்றத்தை அடையக்கூடியங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2025 எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதிப்பையும் பின்னடைவையும் கொடுத்துச்சோ அதுலேயே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெற போகிறீங்க. அமோகமான வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. அதுவும் உங்கள் தாய் வழி மற்றும் தந்தை வழி உறவுகளால் இதுவரைக்கும் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் விலகும். அவங்களால ஆதாயம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். உங்ககிட்ட உங்கள் எதிரிகள் இப்போ பலவீனம் அடைவாங்க. சிறப்பாக செயலாற்றுங்க. நல்லா யோசித்து திறமையை கையாளுங்க. நன்மையை பெரும்பாலும் நீங்கள் பெறலாம். அதே போல் புதிய முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை தரும். முதலீடுகள் வெற்றிகரம் நிறைந்ததாக அமையும். அதே போல் நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான வெற்றி வாய்ப்பு வந்து குவியும். இறங்கிய அனைத்து காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சோர்வு நீங்கும். மனதில் பாருங்கள், ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் உற்சாகமாக செயல்பட்டு பெரும்பாலும் நன்மைகளை பெறுவீங்க.
கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, தொல்லை, சண்டை, சச்சரவு இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் ஒரு அமைப்பு. இந்த புது வருடம் உண்மையிலேயே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துது. நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், கடுமையாக உழைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. இதில் ஏற்பட்ட தடை தாமதம் எல்லாமே தானாக நீங்கிடும். நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் சரியாக இந்த வருடத்தை பயன்படுத்திக்கோங்க. பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு ஏற்றம் தரும் அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. கடன் சுமை வெகு விரைவாக குறையும். பழைய பாக்கி விரைவில் வசூலாகும். சுபகாரிய தடை நீங்கிடும். கடந்த காலத்தில் நிறைய திருமண பேச்சுவார்த்தை கூட திருமணம் வரைக்கும் வந்து நின்று போயிருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாருங்கள் நின்னவரனே கைகூடி வரும். சுபகாரிய தடையில் இருந்த விளக்கம் எல்லாமே நீங்கி சுபகாரியம் விரைவில் நடக்கும். அதுவும் 2026 கட்டாயம் உங்கள் வீட்டில் சுப காரியம் மட்டும் உங்கள் தலைமையில் நீங்கள் நடத்துவீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு 2026 குழந்தை பாக்கியம் கிடைக்க பெரும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் பெரும்பாலும் தீரும். பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்றிணைய போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மன சஞ்சலங்கள் நீங்குது. உங்களுக்குள்ள பாருங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து செல்வதால் அந்யோனம் அதிகரிக்க முடியும். காதல் அமைப்புலையுமே இனிமையான தருணம் ஏற்படும். என்ன விஷயத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு பார்த்தா, வாகனத்தில் இருந்து வந்த சிக்கல் பிரச்சனை இது எல்லாமே நீங்கிடும். ரொம்ப காலமாக திட்டமிட்டு வச்சுருந்த வண்டி வாகனத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அல்லது பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட புதிய வாகனம் வாங்கி உங்கள் கனவை நனவாக்குவீங்க. வீடு, வாகனம், நிலம் இந்த சொத்து சேர்க்கை இப்போ ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயத்தை பெறுவீங்க. கல்வி, உத்தியோகம், தொழில் இது எல்லாத்துலேயுமே சிறப்பான ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க. உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு இப்போ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். தொழில் விருத்தி செய்வதற்கான சூழல் ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கருத்துமாக செயல்படணும். கொஞ்சம் எதிரிகளின் தொல்லையும் இருக்கும். அதனால் நீங்கள் திறமைகளை கையாளுங்க, நன்மையை பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக நல்லபடியாக செய்து முடிக்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. விரைவில் நல்ல ஒரு உத்தியோக ரீதியாக முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. பெரும்பாலும் கவனமாக செய்யணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை. அதே போல் பொருளாதார ரீதியிலையுமே நல்ல ஒரு உயர்வு இருக்கிறதுனால பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கிட்டையும் கண்மூடித்தனமாக நம்பி பண விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்காதீங்க. பொருளாதார ரீதியில் உயர்வு இருக்கக்கூடிய அமைப்பு சிலர் வந்து உங்களுக்கு தேவையில்லாத பேராசையை சொல்லி வாழ்க்கையில் பின்னடைவை ஏற்படுத்திடுவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தா, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தியே ஆகணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்னதாக உடல் உபாதை, சின்ன சின்ன பிரச்சனை அவ்வப்போது வரும். ஏன்னா இப்போ அதிகமாக உழைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால உடல் சோர்வு, உடல் அசதி ஏற்படும். கழுத்து வலி, ரத்த அழுத்தம் சம்மந்தமான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா இதனால் கொஞ்சம் வீண் விரயம் ஏற்படலாம். திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் கோவில் சென்று விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. அதே போல் எலுமிச்சையில் செய்யும் உணவை நீங்கள் வந்து ஏழை எளியவங்களுக்கு தானம் செய்யுங்க. இது ரெண்டையும் தொடர்ந்து செய்து வருவதால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து யோகமான பலன்களை பெற முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2026 வருடம் இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பிள்ளையார் பற்றி சென்று அபிஷேகம் செய்து விநாயகர் பெருமானை வணங்கி வருவதால் காரிய தடைகள் நிவர்த்தியாகும். நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் விநாயகர் பெருமானின் அருளால் பெற முடியும். பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய இன்னல்கள், பிரச்சனைகள், தொல்லைகள் இருந்திருக்கும். இதெல்லாம் எப்போ தான் தீரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ பிறக்கக்கூடிய புது வருடம் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு வருடமாக அமைஞ்சிருக்கு. எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தையும் மாற்றம் ஏற்றமாக மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகியிருக்கு. அதனால் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு உயர்வையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறலாம். அதுவும் கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். எதிர்காலத்துக்காக நீங்கள் சேமிக்க தொடங்க நல்லதாக இருக்கும். உடல் உபாதையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நேரத்துக்கு உணவு உண்றது, நேரத்துக்கு தூங்குறது இதை நடைமுறைப்படுத்துங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். சின்னதாக உடல் உபாதைகள் இருக்கும். பெரிய அளவுக்கு அது பாதிப்பை கொடுக்காது. இருந்தாலும் உடல் உபாதைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெற போகிறீங்க. இந்த 2026 மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமைய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பாருங்கள் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவு
பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.